Good morning, guys. Happy morning. Wonderful week ahead. A great month ahead. ஒரு நியூ மந்த். ஸோ லாஸ்ட் வீக்கு எப்படி முடிஞ்சது நிஃப்டினா -0.4%. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.5. பிக் கேப்பு, ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே வந்து பாசிட்டிவாக முடிஞ்சுது. இது என்ன காட்டுதுன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூவ்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓவராலாக வந்து மந்த்லி வந்து 1%, 1.7% வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஐ டேட்டா பார்த்தோம்னா பாஸ்ட் 3 months வந்து எஃப்ஐஐ வந்து பையிங் சைடு இருக்கிறாங்க. பட் மார்ச் ஏப்ரல்லாம் கன்சிடரபிளி ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டு. 12,000ங்கிறதுமே வந்து நாட் ஸோ பிக். பட் அது ஒரு பாசிட்டிவான நியூஸ். நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது. டிஐஐ வந்து தே ஆர் ஹியூஜ்லி பையிங். இந்த மூவ்ஸ் எல்லாமே இந்த பையிங் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் இருக்குது. ப்ராடர் மார்க்கெட்டில் வந்து பர்டிகுலராக இந்த ஸ்டாக்குன்னு இல்லாமல் ப்ராடர் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பிக் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, மைக்ரோ கேப்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ நம்ம நிஃப்டி சார்ட் பார்ப்போம். நிஃப்டி மந்த்லி சார்ட் இது. நல்ல ஹியூஜ் வால்யூம் ட்ரேடட் போன 2 monthsமே. ப்ரீவியஸ் மந்த் ஏப்ரல் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணி ஒரு ஹியூஜ் புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஒரு ஹேமர் கைண்ட் ஆஃப் திங் தான். அடுத்த நெக்ஸ்ட் மந்த் மே மந்த் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணி ட்ரை டு மூவ். பட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து ஐ வில் மார்க்கெட் இந்த ஜோன். இந்த 25,000 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஹர்டலாக இருக்குது தாண்டறதுக்கு. இந்த ஹியூஜ் வால்யூம் ஸ்மால் கேண்டில் இங்கே மேலே இருக்குது ரிஜெக்ஷன். இட் மீன்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்குது அல்லது பீப்புள் ஆர் ஷார்ட்டிங் இந்த இடத்துல. ஸோ டு கிராஸ் திஸ் புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா திஸ் மந்த் ப்ரீவியஸ் மந்த் மே மந்தோட ஹையை எப்போ பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் வந்து வி கேன் சே மார்க்கெட் இஸ் புல்லிஷ். லெட்ஸ் கோ டு வீக்லி சார்ட். வீக்லி பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஐடியா. அந்த புல்லிஷ் கேண்டில் உள்ளார தான் அந்த 2 கேண்டிலுமே இருக்குது. ப்ரீவியஸ் 2 weeks வந்து இன்சைட் பார். ஸோ இட் இஸ் கன்சால்டேஷன்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ரைஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே இருந்து பிரேக் அவுட் ஆகாமல் இட் இஸ் கன்சால்டேட்டிங். இதை மார்க் பண்ணால் யூ வில் நோ ப்ரைஸ் இஸ் கன்சால்டேட்டிங் ஹியர். இந்த ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலேயோ இதுக்கு கீழேயோ போனால் தான் நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுத்து ட்ரேட் எந்த சைடு போகலாம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ டெய்லி கேண்டில் வருவோம். இஃப் யூ see in daily candle you will see that clearly. இந்த கேண்டிலுக்குள்ளாரே தான் இருக்குது. இந்த கேண்டிலுக்கு வெளியில் போக மாட்டேங்குது. எய்தர் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு how to go up and break out, இல்லை இது கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் will further go down. if you see இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம்னா you will see இது மார்க்கெட் வந்து வெரி வீக். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வீக்காக தான் இருக்குது. ஃபர்தர் கோ டவுன் டு இன்ட்ராடே சார்ட். ஒன் ஹவரில் போனீங்கன்னா ஈவன் யூ வில் சி வெரி ஸ்மால் கேண்டில்ஸ். இந்த பாருங்க ரிஜெக்ஷன்ஸு, சின்ன ஸ்மால் பாடி. இட் ஷோஸ் மார்க்கெட் இஸ் வெரி வீக். ஃபர்தராக வந்து இதை ஒரு ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா எய்தர் இட் ஹாஸ் டு கம் டவுன் டெஸ்ட் திஸ் லோ. இந்த 24,670 660 இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரிவர்சல் வச்சா, இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் வச்சா வி கேன் சி இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுதான்னு பார்க்கலாம். அல்லது இஃப் இட் க்ளோசஸ் டவுன் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து இஃப் இட் கோஸ் இப்படி, இது ஒரு பாசிபிலிட்டி. அல்லது பிரேக்கிங் டவுன். என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு பிரேக் டவுன் தான் நான் நினைக்கிறேன். இட் மைட் கம் டு டெஸ்ட் திஸ் லோ ஆஃப் 24,130. இந்த ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டி சார்ட்டை பார்ப்போம். பேங்க் நிஃப்டி வந்து அகெயின் அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ட்டு தான் இருக்குது. இது மந்த்லி சார்ட்டு. லெட் அஸ் கோ டவுன் டு வீக்லியில் போனோம்னா யூ கேன் see clearly இது ஒரு சப்ளை ஜோன். 56,000லேருந்து 57,400 வரைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன். இந்த ஜோன் இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இதை ஃபில் பண்ணிட்டு இட் இஸ் ஸ்ட்ரகிளிங். எத்தனை வாரமாக 1 2 3 4 4 5 வீக்ஸாக வந்து இட் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிரேக் திஸ். ஐ ஃபீல் இட் இஸ் வெரி வீக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு மாதிரி கன்சாலிடேட்டிங். இஃப் இட் கோஸ் அப், ஈவன் இங்கேயுமே வந்து இஃப் இட் கோஸ் அப் இதை புல்லிஷ்னு சொல்ல முடியாது. ஒன்லி அபவ் 56 அபவ் திஸ் க்ளோஸ் வைக்கும்பொழுது தான் ஃபர்தர் புல்லிஷ் மொமெண்டம் கிடைக்கும். ஸோ தட் இஸ் அபவுட் பேங்க் நிஃப்டி. மற்றபடி செக்டாரல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல் ஒரு பெரிய ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல பியரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஐடியும் வந்து இட் லுக்ஸ் பியரிஷ். ஆட்டோ
ஆட்டோஸ் பியரிஷ், ஃபார்மா ஒரு மாதிரி நாட் கிளியர். அகைன் ஃபார்மாலாம் வந்து ரொம்ப ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக வந்து பையிங். ரியாலிட்டி ஒரு நல்ல பிரேக் அவுட் வந்துச்சு ரியாலிட்டி செக்டாரில். லாஸ்ட் வீக் வந்து ஃபியூ ஸ்டாக்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். என் டெலிகிராம் சேனலோட லிங்க்கு கீழே இருக்குது. யூ கேன் செக் அவுட் அண்டு ஜாயின். இட்ஸ் ஃப்ரீ. அதில் எப்போல்லாம் வந்து ஒரு நல்ல செட்டப் கிடைக்குதோ ஐ வில் ஷேர் இட் தேர். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப். ஸோ நவ் ரியாலிட்டி வந்து ஒரு பிரேக் அவுட் அண்டு தேர். எஃப்எம்சிஜி இன்னமும் வந்து எனக்கு தெரிஞ்சு கீழே தான் ட்ராக் ஆகும். மெயின் ரீசன் வந்து 2 ஸ்டாக்ஸ் ஹெச்யூஎல் அண்டு ஐடிசி ரெண்டுமே வந்து நல்ல நெகட்டிவ் மொமெண்டம் தான் இருக்குது. கன்சம்ஷன் ஸ்டாக்ஸும் வந்து இட் ஹாஸ் ஹை சான்ஸ் ஆஃப் கரெக்டிங். நிஃப்டி மிட் கேப் அகெயின் பையிங் இருக்கிறது எல்லாமே எஃப்ஐஐடிஐ பையிங் இருக்கிறது எல்லாமே மிட் கேப்பு ஸ்மால் கேப்பில் தான். ஸ்மால் கேப் வந்து ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருந்துச்சு. பட் நவ் இட் இஸ் டிக்ரீசிங். ஸோ அங்கேயுமே வந்து இந்த வாரம் அடிவுல வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த வாரம் வந்து எந்த செக்டாராக பார்த்தா எந்த செக்டார் வந்து பையிங் சைடு பார்க்கலாம் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க், இன்சூரன்ஸு, ஹோம் ஃபைனான்ஸ், அக்ரோ கெமிக்கல்ஸ் அண்டு பைப் மேனுஃபேக்சரர்ஸ். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்ஸ் பார்ப்போம் அடுத்தது. வாட் ஆர் ஆல் த ஸ்டாக்ஸ்? ஃபஸ்ட்டு வந்து அனந்த்ராஜ் வந்து ஒரு நல்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு புல் பேக் வரும்பொழுது வி கேன் பை அரௌண்ட் 530 இந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா வி கேன் பை 530 அந்த ரேஞ்சில் பை பண்ணி இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வி கேன் லுக் ஃபார் 40 இந்த ரேஞ்சுக்கு டார்கெட் பண்ணலாம். அனதர் ஸ்டாக் இஸ் வோகார்ட் ஃபார்மா. ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகிருக்கு. இதையுமே வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணி ஒரு புல் பேக்கு 1 ஹவரில் போய் பார்த்தோம்னா ஐ கேன் சி ஒரு புல் பேக்கு வெயிட் பண்ணி கேன் பை சம்வேர் ஹியர் 1380 1390 ரேஞ்சில் வந்து பை பண்ணி இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா வி கேன் டார்கெட் 1480 1560 இந்த ரேஞ்ச் இன் கம்மிங் டேஸ். இதெல்லாமே வந்து ஒரு ஸ்விங் ஸ்டாக் தான். அடுத்த ஸ்டாக் வந்து ராலிஸ் இந்தியா வந்து ஒரு நல்ல மூவ். ஃப்ரைடே வந்து சூப்பர் புல்லிஷ் கேண்டில். இட் ஹாஸ் ஹை சான்ஸ் ஆஃப் மூவிங் அப். இதையும் வந்து ஒரு நல்ல ஸ்விங் ஸ்டாக்காக பார்க்கலாம். ஒரு புல் பேக் வரும்பொழுது வி கேன் பை சம்வேர் அரவுண்டு 50% ஆஃப் திஸ் கேண்டில் 3065 அந்த ரேஞ்ச் வரும்பொழுது இஃப் யூ பை வி கேன் டார்கெட் 340 360 370 இந்த ரேஞ்ச் யூ கேன் டார்கெட். அனதர் ஸ்டாக் வந்து ஆர்ஆர் கேபிள் அகெயின் ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டம். அகெயின் இப்போ பை பண்ணலாமான்னா ஒரு புல் பேக் வெயிட் பண்ணி பை பண்ணுறது பெட்டர். புல் பேக் டு ஃபிபனாச்சி வச்சு பார்த்தோன்னா புல் பேக் டு திஸ் ரேஞ்ச் 1360 வரும்போது யூ கேன் பை அண்ட் டார்கெட் திஸ் ஹை 1450 1520 இந்த ரேஞ்சு டார்கெட் பண்ணலாம் கம்மிங் டேஸில். அனதர் ஸ்டாக் வந்து பீப்புள்ஸ் ஃபேவரேட்னு சொல்லலாம். அதை ரீட்டைலர்ஸ் ஃபேவரேட் ரிலையன்ஸ் பவர் வந்து அட் ரெசிஸ்டன்ஸ் கேன் சி மந்த்லி போனோன்னா அட் ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இந்த ரேஞ்சு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் இதை தாண்டி க்ளோஸ் ஆச்சுன்னா இட் ஹாஸ் ஹியூஜ் பொட்டன்ஷியல் டு மூவ். ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்கி. ரிலையன்ஸ் பவர் இதெல்லாம் ஐ வுடன்ட் சஜஸ்ட் ஃபார் ரீட்டைலர்ஸ். பட் ஸ்டில் நல்ல வால்யூம் கெயினாக இருக்குது. ஸோ இதையுமே வந்து ஒரு இந்த ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா யூ கேன் பை அண்டு லுக் டு ரைட் திஸ் மொமெண்டம். ஸோ அடுத்தது வந்து யூ கேன் சி குளோபல் மார்க்கெட் என்னவாக இருக்குன்னு பார்ப்போம். யூஎஸ் நெகட்டிவ், இதெல்லாம் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் சார்ட்டு. யூஎஸ் நெகட்டிவ், தென் ஜப்பான் நெகட்டிவ், சைனா நெகட்டிவ். ஸோ எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவாக தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி வந்து 0.28 0.30 70 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ ஃபர்தராக வந்து இன்றைக்கி ஒரு நல்ல டவுன் டே தான் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த மொமெண்டம் கேரி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ பிளான் யுவர் ட்ரேட்ஸ் அக்கார்டிங்லி. எப்போவும் ஸ்டாப் லாஸ் வந்து இல்லாமல் எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. இன்ட்ராடேவோ இல்லை ஸ்விங் ட்ரேடோ பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் எடுக்காதீங்க. பிளான் யுவர் ட்ரேட் யுவர் பிளான். ஹாவ் அ குட் டே கைஸ். see you in next video. Thank you so much.